தனுஷ் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய இட்லி கடை திரைப்படம் இந்த மாதம் 10ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல வெளியாக இருந்தது. ஆனா படத்தின் 15% படப்பிடிப்பு இன்னும் மீதம் இருக்கிறதுனால படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போகும் என தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில கூட ஆகாஷ் குறிப்பிட்டிருந்ததை தொடர்ந்து தற்போது மாற்றம் செய்யப்பட்ட படத்தின் புதிய ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அஜித் குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் அதே தேதியில் ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த படம் ரொம்ப பெரிய படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றதுனால நடுவில் இட்லி கடை திரைப்படம் வந்தா கண்டிப்பா 2 திரைப்படங்களுக்கும் வசூல் பாதிக்கும் அப்படின்றதுனால ரிலீஸ் தேதி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அபிஷியலாவே அனௌன்ஸ் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்த இட்லி கடை திரைப்படம் இப்போ தேதி மாற்றி வைக்கப்பட்டு அக்டோபர் 1ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதே அக்டோபர் 2ஆம் தேதி மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய காந்தாரா சாப்டர் 1 திரைப்படமும் திரையரங்குகளில் வெளியாகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாகவே ஜூன் மாதம் 20ஆம் தேதி தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்கக்கூடிய பேன் இந்தியா மூவியான குபேரா திரைப்படமும் தியேட்டர்ஸ்ல வெளியாக இருக்கு. இந்த திரைப்படத்தை டோலிவுட் இயக்குனர் சேகர் கமுலா டைரக்ட் பண்ண இருக்காரு. சோ இட்லி கடை திரைப்படத்துக்கு முன்னாடியே இந்த குபேரா திரைப்படம் தியேட்டர்ஸ்ல வெளியாகிடும்னு தெரியுது. இது மட்டும் இல்லாம ஹிந்தியில தனுஷ் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய தேரே இஷ்க் மெயின் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி இதுவரைக்கும் அறிவிக்கப்படல. அந்த திரைப்படம் இந்த வருஷத்துக்குள்ள வெளியாகும் அப்படி எதிர்பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்டை தாண்டி இளையராஜா பயோபிக், மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு திரைப்படம், லப்பர் பந்து திரைப்பட இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் ஒரு திரைப்படம், போர்த்தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ஒரு திரைப்படம் என அடுத்த சில வருடங்களுக்கு தன்னுடைய கால் ஷீட் டைரியை கம்ப்ளீட்டா ஃபுல்லாக்கி வச்சிருக்காரு தனுஷ்.